வரமும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் வரம் தரும் கர்ப்பிணி அம்மன் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் சுபப்பிரசவம் வரம் வேண்டி கர்ப்பிணிகள் குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும் என பெண்கள் பலர் குவியக்கூடிய ஆலயமாக புட்லூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் விளங்குகிறது. கோயில் விவரம். மூலவர் அங்காள பரமேஸ்வரி, விநாயகர், தாண்டவராயன். அம்மன் தாயார் கர்ப்பிணி போல மல்லாந்து படுத்திருக்கும் பூங்காவனத்தம்மன். தல விருட்சம் வேப்பமரம். ஊர் ராமாபுரம், புட்லூர், திருவள்ளூர், தமிழ்நாடு. கோயிலின் சிறப்புகள். பெரும்பாலான கோயிலில் அம்மன் நின்ற நிலையிலோ அல்லது அமர்ந்த நிலையிலோ பக்தர்களுக்கு காட்சி தருவார். ஆனால் இந்த ஆலயத்தில் அம்மன் கர்ப்பிணிகள் பிரசவ காலத்தைப் போல கால் நீட்டி மல்லாந்து படுத்து துடிப்பது போல காட்சியளிக்கிறார். அம்மனுக்கு பின்புறம் தாண்டவராயன் என்ற பெயரில் நடராஜர், அங்காள பரமேஸ்வரி, விநாயகர் ஆகியோர் உள்ளனர். சன்னதிக்கு எதிரில் நந்தி வாகனம் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் நுழைந்தாலே ஒருவித சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அதோடு கோயில் முழுவதும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தின் வாசம் இருக்கிறது. சிறப்பு வழிபாடு. குழந்தை பாக்கியம் வரம் வேண்டுபவர்களும் குடும்ப பிரச்சினை தீர வேண்டும் என வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் அளிக்கக்கூடிய அம்மனாக திகழ்கிறாள். கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆகஸ்ட் வேண்டி அவர்களது பெற்றோரோ கணவரோ உறவினர் என இங்கு வந்து வேண்டி செல்கின்றனர். இந்த கோயிலில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும். அதே சமயம் ஆடி மாதம் தொடங்கிவிட்டால் எல்லா நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் புட்லூர் அம்மனை தரிசிக்க குவிகின்றனர். அதிலும் குறிப்பாக பெண்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக வருகின்றனர். இந்த இடம் முன்னர் பூங்காவனமாக இருந்ததால் இந்த அம்மனை பூங்காவனத்தம்மன் என்றும் பெயர் உண்டு. எப்படி செல்வது? ரயில் பயணம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் செல்லும் புறநகர் ரயிலில் சென்றால் புட்லூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது புட்லூர் அங்காளம்மன் திருக்கோயில். பேருந்து. திருவள்ளூரிலிருந்து பேருந்து வசதியும் உள்ளது. திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 1 மணி வரை, மாலை 2 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும். அம்மனின் பெற எளிய முறை. இந்த கோயிலில் கர்ப்பிணி போல் அருள்பாலிக்கும் பூங்காவனத்தம்மனை தரிசித்தாலே குழந்தை பாக்கியம் உண்டாகும் என நம்பிக்கை இருக்கிறது. இந்த அம்மனின் திருவடியில் எலுமிச்சையை வைக்கும் பெண்கள் அருகில் அவர்களின் முந்தானையை விரித்தபடி பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வைக்கும் எலுமிச்சை உருண்டோடி அவர்களின் முந்தானையில் விழுந்தால் பிள்ளை பாக்கியம், திருமண பாக்கியம் என தாங்கள் வேண்டும் வரத்தை அம்மன் அருள்வார் என்பது ஐதீகம். மேலும் குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனைகள் என்று சிக்கித் தவிப்பவர்கள், நிம்மதியில்லாமல் கலங்குபவர்கள் விரைவில் குடும்பத்தில் குதூகலத்தை அடைவார்கள். நிம்மதியும் சந்தோஷமுமாக இருப்பார்கள் என்கிறார்கள் பெண்கள். அதேபோல் பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் கோயிலில் வெளியே இருக்கும் புற்றுக்கு அருகே இருக்கும் வேப்ப மரத்தில் சேலையின் முந்தானையை சிறிது கிழித்து கட்டிவிடுகிறார்கள். அவர்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் அம்மனை தரிசித்து பூஜை செய்து செல்கின்றனர்.